கண்டி மாவட்டம் உடத்தளவின்ன ஹக்கீமியா அரபு கல்லூரியின் 17வது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியும் 30வது ஆண்டு பூர்த்தி விழாவும் அண்மையில் நடைபெற்றன. நிகழ்வுகளுக்கு கல்லூரியின் தலைவர் அல்ஹாஜ் அப்துல் ரஷீத் அவர்கள் தலைமை தாங்கினார். இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை தெஹியங்க ரவாஹியா அரபு கல்லூரியின் நிறைவேற்று பணிப்பாளரும் உடத்தளவின்ன ஹக்கீமியா அரபு கல்லூரியின் அதிபருமான அஷேக் ஹிதாயத்துல்லா ரசீன் ரஹ்மானி அவர்களின் தலைமையில் கல்லூரியின் உஸ்தாத்மார்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் என பலரும் ஒன்றிணைந்து மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் சிறப்பு பேச்சாளராக அஷேக் ஹசன் ஃபரீத் பின்னூரி அவர்கள் கலந்து கொண்டதோடு கௌரவ அதிதிகளாக பலரும் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சிகள் மாணவர்களான மர்ஹூம் இஸ்மாயில் ஹசரத் அவர்களுடைய புதல்வர் உமர் இஸ்மாயில் மற்றும் அல் ஹாஃபில் மிஹ்சான் அலி ஆகியோரின் தர்ஜுமாவோடு ஆரம்பமானது. ألم تر أن الله أنزل من السماء ماء فأخرجنا به ثمرات مختلفا ومن الجبال جدد بيض وحمر مختلف ألوانها وغرابيب سود. அளவற்ற அருளாளன் நேரில்லா அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். நபியே, நிச்சயமாக அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை இறக்கி வைக்கின்றான் என்பதனை நீர் பார்க்கவில்லையா? பின்னர் நாம் தாம் அதனை கொண்டு அவற்றின் நிறங்கள் மாறுபட்டவையான கனிகளை வெளியாக்கினோம். இன்னும் மலைகளில் இருந்து அதன் நிறங்கள் மாறுபட்டவையான வெள்ளையும் சிவப்புமான பாதைகளும் சுத்த கருப்பு நிறமுடையதும் உள்ளன. இன்னும் அவ்வாறே மனிதர்களிலும் பூமியில் ஊர்ந்து திரிபவற்றிலும் ஆடு, மாடு, ஒட்டகம் முதலிய கால்நடைகளிலும் அதனுடைய நிறங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக அல்லாஹுடைய அடியார்களில் பயப்படுவதெல்லாம் அவனை பற்றி அறிந்த கல்விமான்கள் தாம். வரவேற்பு கீதம் இசைத்தனர் கல்லூரி மாணவர்கள். சலாம் சலாம் அன்பின் நெஞ்சம் வாரீரே, இன்ப கவி கேளீரே, இன்முகங்கள் காணீரே, புன்முறுவல் பூப்பீரே. அன்பின் நெஞ்சம் வாரீரே, இன்ப கவி கேளீரே, இன்முகங்கள் காணீரே, புன்முறுவல் பூப்பீரே. முத்த சாப்தம் முத்து விழாவே விழாவே கொண்டாடுதே எங்கள் நிலாவே நிலாவே. ஹக்கீமியா சுவன பூங்காவே மகிழ்வதும் வருகையாலே தலைவர் ரஷீத் ஹாஜி வருக வருக, உழைப்பின் கருவூலம் அமர்க அமர்க. அன்பின் நிர்வாகிகள் வருக வருக, உழைப்பின் கனிகளை கண்டிட அமர்க. கண்களை கவரும் நகையிடே அருள் தீபமே, உள்ளங்கள் ஈர்க்கும் தோற்றமே மலர் தோட்டமே. சலாம் சலாம் அன்பின் நெஞ்சம் வாரீரே, இன்ப கவி கேளீரே, இன்முகங்கள் காணீரே, புன்முறுவல் பூப்பீரே. அன்பின் நெஞ்சம் வாரீரே, இன்ப கவி கேளீரே, இன்முகங்கள் காணீரே, புன்முறுவல் பூப்பீரே. மலையக தென்றல் மணக்க முத்து நபி வாழ்வில் இனிக்க இனிக்க, பாடுபட்ட முகங்கள் ஜொலிக்க, இல்லம் தென்றல் உலமா செலிக்க. தலைமை விருந்தினர் அல்ஹாஜன் வர்ணீரே, தலை காக்கும் தர்மங்கள் புரிந்த உள்ளங்கள் ஹசன் ஃபரீத் உஸ்தாதும் உள்ளங்கள் உருகும்
உபதேசம் கேட்டிட புலன்கள் முன்வரும். கண்களை கவரும் நகையிடே அருள் தீபமே, உள்ளங்கள் ஈர்க்கும் தோற்றமே மலர் தோட்டமே. சலாம் சலாம் அன்பின் நெஞ்சம் வாரீரே, இன்ப கவி கேளீரே, இன்முகங்கள் காணீரே, புன்முறுவல் பூப்பீரே. வரவேற்புரை மற்றும் தலைமை உரை என்பவற்றினை இணைத்து வழங்கினார் கல்லூரியின் தலைவர் அல்ஹாஜ் அப்துல் ரஷீத் அவர்கள். ஹக்கிமியா மதரசா 94ஆம் ஆண்டு தன்னுடைய ஆரம்பத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றது. இந்த மதரசா 17 மாணவர்களை கொண்டு ஹிஃபுல் மதரசாவாக ஆரம்பிக்கப்படுகின்றது. அதற்கு முன்னால் சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு மதரசா ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் என்று 90ஆம் ஆண்டிலிருந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு மதரசாவை உருவாக்குவதில் அவர்கள் பல கஷ்டங்களை அனுபவித்து இருக்கும் சந்தர்ப்பத்தை தான் 94ஆம் ஆண்டு இந்த மதரசாவின் ஆரம்பம் தொடங்குகின்றது. அந்த ஆரம்பத்துக்கு மர்ஹூம் ஜமாலாஜி அவர்கள் நிர்வாக தலைவராக பங்கை வகித்தார்கள். அதன் பின்னால் அதன் வளர்ச்சி மெதுவாக 17 மாணவர்கள், 25 மாணவர்கள், 30 மாணவர்கள் அடிப்படையில் மிக மெதுவான ஒரு வளர்ச்சியை கண்டு அது வளர்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் 97ஆம் ஆண்டு ஒரு சிறிய மாற்றம். நாங்கள் அதிபரை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்ட பொழுது ஃபைசல் ஹசரத் அவர்களை நாங்கள் அதிபராக பெற்றுக்கொண்டோம். எனக்கும் அல்ல ஒரு பாக்கியத்தை தந்தார். அந்த மதரசா நிர்வாகத்தில் செயலாளராக 97ஆம் ஆண்டு இணைந்து கொள்ளும் பாக்கியத்தை தந்தார். அதன் பின்னால் மதரசாவின் வளர்ச்சி வேகம் மிக மெதுவாகத்தான் நடைபெற்று கொண்டு வந்தது. 2 ஹாஃபீஸ்கள் பட்டம் பெற்ற பொழுதும் அவர்களை நாங்கள் இங்கு வைத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உருவானது. அதற்கு காரணம் ஷரியா பிரிவு இங்கு இருக்கவில்லை. எனவே அவர்களை நாங்கள் அக்குரணை மதரசாவுக்கு உலமாக்களாக கல்வி கற்பதற்கு அங்கு அனுப்பினோம். இது எங்களுக்கு குறைவாக இருந்ததினால் அன்றைய நிர்வாகம் யோசித்தது ஷரியா பிரிவை இங்கே ஆரம்பிப்பது நல்லது என்று. அந்த அடிப்படையில் 99ஆம் ஆண்டு ஷரியா பிரிவை ஆரம்பித்து ஹக்கீமியா மதரசா தன்னுடைய வழிப்பயணத்தில் ஓரளவு முழுமையை அடைந்தது. சிறப்பு அதிதிகளில் ஒருவராக கலந்து கொண்ட பேராதனை பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் அல்ஹாஜ் கலாநிதி ஃபௌசி அவர்கள் அங்கு உரையாற்றும் போது, ஒரு மனிதனுக்கு ஒரு அமல் செய்ய கிடைக்கக்கூடிய சக்தி இல்மு மட்டுமல்ல, இல்முக்கு பின்னால் உள்ள அவருடைய தக்வாவும் பாவத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம். பாவத்தை அவருக்கு தவிர்த்து கொள்ள முடியவில்லை என்றால் அவருக்கு அமல் செய்வதற்கு சக்தி கிடைக்காது. பாருங்க, இந்த நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மாணவன் பேராதனை யூனிவர்சிட்டிக்குள்ளே கேம்பஸிலே இல்ல யூனிவர்சிட்டியிலே கூதல் காலத்திலே 3 மணிக்கு சுஜூதிலிருந்து ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்டி மாணவர் அழுது கொண்டிருக்கிறார். அவருக்கு அமல் செய்வதற்குரிய 3 மணிக்கு எழும்பி அமல் செய்வதற்குரிய அந்த சக்தி கிடைச்சிருக்கிறது சொன்னார். அந்த சூழலிலே அவர் தன்னை பாவத்திலிருந்து பாதுகாக்கிறார். அவர் ஆளும் அல்ல, சாதாரண ஒரு மாணவர். அவருக்கு அவனுடைய பாக்கியம் கிடைக்கிறது. இவர் ஆளுமாய் இருக்கிறார், இல்மு இருக்குது. அவனுடைய தேட்டமானத்திலே பாவத்துடைய சூழ்நிலை சிக்குண்டு விட்டார். பாவத்திலிருந்து சிக்குண்டு விட்டதுனால அவருக்கு அவனுடைய பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. அவனுடைய பாக்கியம் மட்டுமல்ல, அவர் இந்த சமூகத்தை யூனிவர்சிட்டியுடைய சமூகத்தில் பெரும் பகுதி ஒன்றை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் கண்ணியமிக்கவர்களே, பெரியவர்களே, என்னுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னால், என்னுடைய கவலை, உள்ளத்துடைய அந்த கவலை தான் என்னன்னு சொன்னால், ஒரு ஆலிமுடைய மதிப்புக்கு முன்னால் சாதாரண இந்த டிகிரியும் இந்த கோர்ஸும் கம்பேர் பண்ணவே முடியாது. இங்குள்ள உலக வஸ்துக்கள் 7 கேட்டகரி பண்ணி இதுல கவர்ச்சி இருக்கிறது. அதுல யாருக்கும் அது கவர்ச்சி தான். சாதாரண மனிதனுக்கும் கவர்ச்சி தான், ஆலிமுக்கும் கவர்ச்சி தான். அதுக்குள்ளே போய்விட்டார் என்றால் அவர் கவரப்படுவார். அவர் ஒரு லெவலுக்கு அங்கால போனால் அவரால் அந்த தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அதனைத் தொடர்ந்து பிரதம பேச்சாளராக கலந்து கொண்ட அஷேக் ஹசன் ஃபரீத் பின்னூரி அவர்கள் உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து வாழ்த்து பாடல் ஒன்றினை வழங்கினார் கல்லூரியின் உஸ்தாத் அஷேக் வலீத் ஹக்கீமி அவர்கள். ஸல்லல்லாஹு அலைக யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைக யா ஹபீபல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைக யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைக யா ஹபீபல்லாஹ். மின்னும் மலகே உம் வருகையிலே
இம்மண்ணும் தவிக்கும் பாதம் தொட்டிட வாரீரே வருக. இல்மைச் சுமந்த இதயங்களே, வெண்மை மோகங்கள் கண்டு களிக்க உயர்ந்தீனேந்தி வாரீ. மின்னும் மலகே உம் வருகையிலே, இம்மண்ணும் தவிக்கும் பாதம் தொட்டிட வாரீரே வருக. வஹியொலியை வையகமெங்கும் பரப்பிடும் பணி புரிவோரே. தெஹியங்கர் ரவாஹியா அரபுக் கல்லூரியின் நிறைவேற்று பணிப்பாளரும் ஹக்கீமியா அரபுக் கல்லூரியின் அதிபருமான அஷேக் ஹிதாயத்துல்லா ராசின் ரஹ்மானி அவர்கள் அங்கு உரையாற்றும் போது, தீனுடைய ஹிதமத்தை செய்து உலமாக்களை பாராட்ட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹாலித், சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹைபருடைய கனிமத் பங்குடப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு ஆடை சிறிய ஒரு பிடவத்துண்டு அதை எடுத்து வீசிடுவோம் ஒரு சஹாபி சொன்னாங்க, அல்லது ஏதாவது துடைக்கிறதுக்கு வச்சுக்கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல உம்மு ஹாலிதை கூப்பிடுவோம். ஹாலித் யாரு? உம்மு ஹாலித் யாரு? 3 வயது பிள்ளை சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை கூப்பிட்டு அந்த ஆடையை அணிவித்து ஹதா சனா சனான்னு சொன்னாங்க. சனான்னு சொன்ன அரபி பாசை அல்ல, அந்த பிள்ளையுடைய மொழி. அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்திருந்த புள்ள, உம்மாவோட வாப்பாவோட அல்லது அங்க கிடைச்ச புள்ள. அந்த குழந்தையை சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடையை அணிவித்து அழகு பார்த்து, பிள்ளையே உங்களுக்கு இது அழகாக இருக்கிறது, சுப்ஹானல்லாஹ், இந்த அபா இவர்களுக்கு அழகு இல்லையா? இவர்களுடைய தலையிலே இருக்கும் தலைப்பாகை கிரீடம் இல்லையா? இது அழகா? அல்லாஹ் கொடுத்த பரிசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிவித்தது மட்டுமல்ல, அழகு பார்த்தது மட்டுமல்ல, இது துஆவுடைய மஜ்லிஸ். சுப்ஹானல்லாஹ், கண்ணீர் வடிப்போம், படைத்தவனிடம் கேட்போம். இந்த ஊருக்கு, இந்த உலமாக்களுக்கு சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய தீனை படித்து குர்ஆனை பாடமாக்கிய முத்துக்களுடைய சபை இது. இது உயர்வான சபை. கலீஃபா ஆரம்ஜீர் தன்னுடைய மகன் குர்ஆனை மனனம் செய்து முடித்த பொழுது 4 லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுத்தார். முழு நாட்டையும் கூப்பிட்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, எந்தெந்தையோ சபையில போய் டாக்டர் ஃபௌஸ் சொன்னது போல காத்திருக்க நாம் தயார். இந்த கண்ணியமிக்க உலமாக்களை வாயார வாழ்த்துங்கள், துஆ செய்யுங்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அன்பார்ந்தவர்களே. உலமாக்கள் சொன்னது போல இது தான் அல்ல, ஆளுக்குரியது. குர்ஆனே எழுதப்பட்டது எங்கேயோ தான். ஒன்றை மட்டும் விளங்குங்கோ, இந்த ஷஹாதால எந்த அர்த்தமும் இல்ல. உங்களோட வாழ்க்கையில நீங்க படிச்ச கால ரசூலுல்லாஹ்வை மறந்தா, கால அல்லாஹ்வை மறந்தா, சத்தியமா இந்த இடத்தில் இருந்து சொல்றேன், அன்பு நபிக்காக வேண்டி எங்கும் இந்த மதரசா. இது பேர் ஹக்கீமியாவாக இருக்கலாம், இது ஒரு தனி நிஸ்பத்தாக இருக்கலாம். சகோதரர்களே, அல்லாஹ் தார பாக்கியத்தை உங்களோட குடும்பத்துக்கு தந்திருக்கிறான். இதை நீங்க உணருங்கோ, இது பாக்கியம். இன்னைக்கு குர்ஆன், காபத்துல்லாஹ்வோட கண்ணியம், அத்தீனு குல்லுஹு அதப். உங்களுக்கு தெரியும், காபத்துல்லாவுக்கு கால் நீட்ட கூடாது என்று எந்த கிதாபிலும் இல்ல. ஆனா உள்ளத்தில் எழுதப்பட்ட சட்டம் உமிழக்கூடாது. காபத்துல்லாட திசையில காபத்துல்லாவுக்கு மதிப்பு இருக்கிறது. அன்றைய உலமாக்கள் சொன்னார்கள், காபத்துல்லாவை உங்களுடைய காப்பட்ல முசல்லால பிரிண்ட் பண்ணாதீங்க, கண்ணியம் இல்லாம போகும். அந்த அரபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மண், அரபு பாசை. சுப்ஹானல்லாஹ், எல்லா அருளையும் அல்லாஹ் கொடுத்த பூமியில கண்ணியமானவர்களே, காபத்துல்லா சூரத்துல் கியாமா, லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவாமா. அல்லாஹ் மிகவும் ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூறாவாக கியாமத்துடைய நாளையில் சத்தியம் செய்து பேசுகிறான். சக்கராத்தை சொல்லுகிறான், குர்ஆனை கொடுத்ததை சொல்லுகிறான். அயஹ்சபுல் இன்சான் அல்லன் நிஜ்மா இதாமா. சயின்ஸ்க்கு சேலஞ்ச் பண்றான் அல்லாஹ் தஆலா. மனிதன் நினைக்கிறானா உக்கிப்புன அஜ்பு தனப், டைல் போன திரும்ப எழுப்பாட்ட முடியாது என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான், நீ கல்லாக, முள்ளாக, இரும்பாக நான் உன்னை திரும்ப மஹ்ஷர் மைதானத்தில் நிறுத்துவேன். குல் கூனு ஹிஜாரத்தன் ஹதீதா. இந்த பாடத்தை படிச்சு கொண்டு போற பிள்ளைகள் நீங்க. அல்லாஹ் தந்த பரிசு. எத்தனை பேர் இருக்கக்கூடிய ஆலிம் என்ற பட்டத்தை இந்த கண்ணியமான உலமாக்கள் முத்தியில் அல்லாஹ் தாரான்.
உலமாக்கள் வார்த்தை சும்மா இல்ல, அல்லாஹ் ஒருவனுக்குரிய சாட்சியை அல்லாஹ் சொல்ல வைக்கும் பொழுது ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் அல்லாஹ்வை சேர்த்துக் கொண்டான், மலக்குமார்களை சேர்த்துக் கொண்டான், கண்ணியமான உலமாக்களை சொல்லி சொல்லுகிறான். வ உலுல் இல்மி காயிமம் பில் கிஸ்த், அல்லாஹ் ஒருவன் என்பதற்குரிய ப்ரூஃப் உலமாக்களிடம் இருக்கிறது, சாட்சி அந்த உலமாக்கள் படித்த குர்ஆனுக்குள்ளே இருக்கிறது. குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் அஹத் அஹத், அந்த பிலால் மக்கால சொன்ன வார்த்தையை பேசுது, அதை பதிய வைக்கப்பட்ட உலமாக்களே, பெற்றோர்களே, நீங்க உங்களோட பிள்ளைக்கு வைக்கிற பேர் அல்லாஹ் ஒரு நாளும் அதை மாற்ற மாட்டான். அவ்வளவு கண்ணியப்படுத்துறாங்க. கல்லூரியின் அதிபர் அஷேக் ஹிதாயத்துல்லா ரசீன் ரஹ்மானி அவர்களின் உரையினை அடுத்து பட்டம் பெறும் மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இறுதியாக நன்றியுரை துவாவோடு கண்டி மாவட்டம் உடத்தளவின்ன ஹக்கீமியா அரபு கல்லூரியின் 17வது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியும் 30வது ஆண்டு பூர்த்தி விழாவும் நிறைவு பெற்றன. அன்றைய தினம் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் கல்லூரியின் உஸ்தாத் அஷேக் MHM ஃபஸ்மீர் ஹக்கீமி அவர்கள். சரிநேர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.